ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வீட்லேயும் வருடம் முழுதும் இந்த மாதிரி பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அரிசி களைஞ்ச தண்ணி, புளிச்ச மாவு, காய்கறி வேஸ்ட்டு இந்த மூணையுமே ஓவர் நைட்டு ஊற வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். காய்கறி வேஸ்ட்டு, பழங்கள் வேஸ்ட்டு, வாழைப்பழ தொலி கூட யூஸ் பண்ணலாங்க. அரிசி களைஞ்ச தண்ணியோட வாழைப்பழ தொலியை ஒரு நாள் ஓவர் நைட் ஊற வச்சு மறுநாள் யூஸ் பண்ணி பாருங்கள். பூக்காத செடிகளுக்கும் கூட பூக்கள் பூத்து கொழுங்குங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா களைவோம். 1லேருந்து 3 தடவை களையும் போது நம்மளுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கிடைக்கும். அரிசி களைஞ்ச தண்ணி, அதோட புளிச்ச மாவு, காய்கறி வேஸ்ட்டு இந்த மூணையுமே ஓவர் நைட்டு ஊற வச்சு மறுநாள் பூக்காத செடிகளுக்கும் கூட இந்த தண்ணியை உரமாக யூஸ் பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறை புளிச்ச மாவோடைய தண்ணியை யூஸ் பண்ணும்போது செடியோட க்ரோத்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அரிசி மாவு தண்ணியோட புளிச்ச மாவு, பழங்களுடைய வேஸ்ட்டு துளி தாங்க எடுத்திருக்கேன். இதோட காய்கறி வேஸ்ட்டு துளிகளும் சேர்த்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் தினமும் கிடைக்கக்கூடிய அரிசி களைஞ்ச தண்ணியை மட்டுமே செடிகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாங்க. இன்றைக்கி ஒரு நாள் கிடச்சிருக்க பூக்களோட குவான்டிட்டி இதுதாங்க. விழா காலங்களில் பூக்களோட விலை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த உரம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தினமும் பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி கிடச்ச இந்த பூவை மாலையாக கட்டி சாமிக்கு படைக்கணும்னு நான் மனதார வேண்டி சாமிக்கு படைச்சேங்க. இதான் எங்கள் வீட்டு பூஜை அறை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க குலதெய்வப்படி ஒற்றைப்படை இரட்டைப்படையில் விளக்கேற்றுவாங்க. நான் எங்கள் வீட்டு குலதெய்வப்படி இரட்டைப்படையில் விளக்கேற்றிருக்கேங்க. மற்ற விழா காலங்களில் நான் எல்லா விளக்குகளையுமே முறைப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். மற்ற நாட்களில் நான் மற்ற விளக்குகள் எல்லாமே நான் நிற விளக்காகவே தாங்க வச்சுருப்பேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.